ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ் செட் பண்ணுறேன் ப்ரோ, என்ன நல்லா வாங்கணும், எப்படி பண்ணணும் நிறைய கேட்டிங்க. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நீ ஒரு சேனலே ஆரம்பிக்கலாம்டா, நானும் மீனும்னு நேம் வச்சுக்கடா. ஆக்சுவலாக அந்த நேம் நல்லா இருக்குது உண்மையாகவே, ஆனால் நான் இப்போதைக்கு வைக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நாங்கள் அப்போ லாக்டவுன் டைம்லேயே இந்த சேனல் ஒன்று சும்மா ஃபன்னாக ஓப்பன் பண்ணோம். அப்போதைக்கு ஒரு இருந்த ஃபோனில் ஏர்கஞ்சேரி என்டர்டைன்மெண்ட் எங்கள் ஏரியா நேம் வச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடும்போது ஜிபே மாற்றும் போது இன்னொரு நேம் வந்திருக்கு. சரி, இப்போ மாற்றும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட அது எங்களுக்கு ஒரு நேம் இருக்குது, எஃப்எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப், அந்த நேம் தான் வச்சுருக்கோம். சரி வாங்க, ரெண்டாவது வீடியோ அப்டேட்டுக்காக நம்ம போகலாம். நம்ம போன டேங்க்லேருந்து எடுத்த ஃபிஷ்ஷஸ்லாம் கப்பி சிம்ஸ்லாம் ஒரு 2 டேங்க் செட் பண்ணி அதை ஒரு சேஃபாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்ம 2வது டேங்க் செட் பண்ணியிருக்கோம். இதை செட் பண்ணி நம்மளுக்கு 1 மந்த் 19 டேஸோ 20 டேஸோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த வீடியோவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் 7 வீடியோவாக பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். சப்ஸ்ட்ராக்டுக்கு ஒன்று, நெக்ஸ்ட்டு அக்வாஸ்கேப்பிங்க்கு ஒன்று, அப்புறம் வந்து பிளான்ட் என்னென்ன பிளான்ட் யூஸ் பண்ணேன், எப்படி செட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன், அதுக்கு எப்படி செட் பண்ண ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கேன். ஃபைனலாக நம்ம கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் தான் செட் பண்ணணும் ஆசை, அதை செட் பண்ண ஒரு 6வது வீடியோ. லாஸ்ட்டாக அது மெயின்டெனன்ஸ், அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பேக்கெட் இந்த வீடியோவில் லேயரை பார்க்கலாம். 3 பேக்கெட்டு வந்து மண்புழு வாங்கினா அது வாங்கிட்டு அது ஃபஸ்ட் லேயரில் பேஸாக போட்டுட்டு மீதி 2 பேக்கெட்டை வந்து கோகோபீட் கூட நல்லா கலந்துக்கிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டுட்ருக்க பார்த்திங்கன்னா செம்மண் வாங்கி கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன், மேலே ஃபுல்லாக கவர் பண்ணோன்ட்டு. இந்த வாட்டி பிளான்ட் கொஞ்சம் கம்மி தான் வைக்க போகிறது, ஃபிஷ்ஷுக்கு தான் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் நம்ம போடுற சப்ஸ்ட்ரேட் வந்து கொஞ்சம் டீப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது உள்ள நல்ல ஒரு குட் ஃபேக்ட்ரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அது மீனுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஞ்ச இலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றினா மேலே வராது. பண்ணிவிட்டு கொஞ்சம் அமுத்தி விட்டோன்னா அது பாட்டுன்னு செட்டில் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சொன்னல அந்த கோகோபீட்டை ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து அதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் ஆல்மண்ட் லீஃபு அப்புறம் இலைலாம் உங்கள் வீட்டாண்டே காஞ்சிருக்கும் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கொஞ்சம் கசக்கி அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஒரு 5லேருந்து 4 இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி எல்லா இடத்துலையும் போட்டேன். ஏன்னா நம்ம போன வாட்டி அப்படி போகணும் பிளான் பண்ண, இந்த வாட்டி அந்த பிளான்லாம் இல்லை. இந்த வாட்டி வேறு ஐடியா இருந்துச்சு, பாருங்கள் இந்த ஐடியாவை. அப்புறம் இந்த மண்புழு உரமும் போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த கான்செப்ட் படி தான் போகுது. இந்த வீடியோ இப்போ இந்த சப்ஸ்டார்ட் போட்ட அப்புறம் இந்த வீடியோ க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிஃப்ட் ரூட் எப்படி செட் பண்ணுறோம், ராக் எப்படி செட் பண்ணுறது தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் ஒரு லாங் வீடியோ பார்த்தேன்னா சில பேருக்கு நிறைய அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, ஃபுல் வீடியோ போட்டேன்னா. இப்போ பார்ட்டாக போட்டேன்னா அந்த எந்த போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு இது பார்க்கறதுக்காக வந்து ஓட்டி அவங்க ஏன் பார்க்கணும். அதனால் இதை அவங்க ஒன்று சர்ச் பண்ணும்போது ஈஸியாக வந்துச்சுன்னா இதில் எதனா சந்தேகம்னா டப்புன்னு இதை பார்த்துட்டு போகலாம். இப்போ நானே ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்க்கணுன்னா அந்த பார்த்துருப்பாங்க வீடியோ, மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க அதில் தெரிலனா ஒரு வீடியோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி போட்டேன்னா இவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் இந்த கான்செப்டை யோசித்தேன். அவங்களுக்கு எந்த இதில் டவுட் வருதோ அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து சாண்டு. இந்த வாட்டி சாண்டை வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதே கான்செப்ட் தான். பக்கத்தில் இருக்கிற அந்த ஹார்ட்வேர் கடையில் போய்ட்டு ஒரு மூட்டை மண் வாங்கிட்டு அதை நல்லா எங்கள் வீட்டில் அண்டால் இருந்துச்சு, அதை நல்லா கழுவி 3 to 4 டைம்ஸ் கழுவி அதில் ஒரு 3 ஹவர் நல்லா ஹீட்டரை போட்டு கொதிக்க விட்டு மண்ணை நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஒரு கலங்கலாம் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.